கப்பலில் 8 மாதங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளுடைய பிரயாணங்களில் எத்தனையோ சூழ்நிலையில், அந்த வியாதியின் நேரத்தில், அந்த கடன் பாரத்தின் நிமித்தம் நீ கண்ணீர் விடுகிற நேரத்தில் ஒரு சேதமும் அணுகாதபடி உன்னுடைய வாழ்க்கையாகிய கப்பலை கர்த்தர் வழி நடத்தி வந்தாரே, அந்த தேவனை நினைத்து நல்ல பலமா கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா வரவேற்கலாம். அப்பா அந்த சபையில் ஒரு ஆளுகை செய்யட்டும். அப்பா அந்த சபையில் ஒரு ஆளுகை செய்யட்டும். அப்பா நோக்கி அப்படியா வாயில் திறந்து நீங்க ஆளுகை செய்யப்பான்னு சொல்லி, தேவா நான் எதை நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதை நான் விசேஷித்தவன், ராஜா
நன்றி நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. நீங்க நடத்தி வந்த பாதைகளுக்கு நன்றி, செய்த நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே, செய்த நன்மைகளை வேதத்துல எலியாவை பார்க்கிறோம். எலியாவின் 5 ஜெபங்கள். முதலாவது ஜெபம் மழை பெய்யாதபடி. யாக்கோபுல வாசிக்கிறோம், யாக்கோபு 5:17-18. பாடுள்ளவனா இருந்தும் கருத்தாய் ஜெபித்தான். இயற்கையை கட்டுப்படுத்துகிற ஒரு ஜெபம், மழை பெய்யாதபடி ஒரு ஜெபம். முதலாவது ஜெபம் இயற்கையை கட்டுப்படுத்துகிற ஒரு ஜெபம். அல்லேலூயா. ஒரு ஜெபத்தை பண்றாரு. அப்படியாய் அந்த விதவையனுடைய மகனை உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஜெபம் அப்படியே உயிர் பெறுகிற ஒரு ஜெபம். மூன்றாவதாக ஒரு ஜெபம் செய்கிறார். அங்கே பாகாலை வழிபடுறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அல்லேலூயா. பாகால வழிபடுறாங்க. பாகால் இறங்கி வரணும்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி மண்டாடுறாங்க. எலியாவும் அங்க ஜெபிக்கிறான். பாகாலை போல எவ்வளவோ ஜனங்கள் உலகத்துல இருக்கலாம், அங்கெல்லாம் பதில் வராது. நீ பாடுள்ளவன் தான், நீ அற்பமா எண்ணப்பட்டவன் தான். நீ தடுத்து அப்படியா உன்னை அப்படியா ஒரு மாதிரி பாக்குறாங்க. என் உறவு என்ன ஒதுக்கி வைக்குது, சொந்த பிள்ளை என்ன அற்பமா பாக்குறான். எவ்வளவோ முத்தங்கள் கொடுத்திருப்ப, அவனை கொஞ்சி இருப்ப, தூக்கி அப்படியா சந்தோஷமா என்னன்னாலும் பண்ணிருப்ப. எலியா பாடுள்ளவன். அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இயற்கையை கட்டுப்படுத்தினான். இரண்டாவது ஒரு ஜெபத்தை செஞ்சான். அப்படியா அங்கே என்ன வந்துச்சு, அந்த மரித்த நிலைமையில இருந்த அந்த மகனை அந்த ஜெபம் உயிர் பெற்று வச்சு. மூன்றாவது ஒரு ஜெபத்தை செய்கிறான். பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அல்லேலூயா. பாகால வழிகிறவன் எல்லாம் ஜெபிச்சான். அந்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் வரல. ஆனா என் கர்த்தராகிய நசரேயனாகிய இயேசுவை நோக்கி அவன் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்தது. நான்காவது ஒரு ஜெபத்தை செய்கிறான். மழை பெய்யணும்னு சொல்லி மறுபடியும் ஜெபம் பண்றான். 2 ராஜாக்கள் 18:42 45 வாட்சிங்கன்னு சொன்னாக்கா மீண்டுமா அங்கே அப்படியா மழை பெய்கிறது. 5வது ஒரு ஜெபத்தை செய்கிறான். இப்படி எல்லாம் இருந்த எலியா அப்படியா அந்த தேசத்தினுடைய ராணி சொன்னதை பார்த்து பயம் உண்டாகிறது. போய் என்ன பண்றான், அப்படியாய் போய் ஒளிஞ்சுக்கிறான். அல்லேலூயா. ஒளிஞ்ச எலியாவை ஆண்டவரே இறங்கி போய் நீ உன்னுடைய தரிசனத்துக்கு நேராய் ஓடு என்று சொல்லி ஊழியத்தை செய்யும்படி அப்படியா ஒளிந்திருந்த எலியாவை ஆண்டவர் என்ன பண்ணார், போது ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்கன்னு சொல்லி அல்லேலூயா எலியா கூப்பிட்டான். எலியாவை ஆண்டவர் என்ன பண்ணாரு, 2 பேர் தான் வேதத்துல. ஒன்று அப்படியா ஏனோக்கு ஆண்டவர் எடுத்தார். 2வதா வேதத்துல உயிரோடு எடுத்துக்கொண்ட ஒரு நபர் எலியா.
அல்லேலூயா. அவனுடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி கேட்கப்பட்டதோ அதே போலதான் நீ பாடல வந்தா, நீ அப்படியாய் புறக்கணிக்கப்பட்டவன், நீ வெறுக்கப்பட்டவன், நீ ஒதுக்கப்பட்டவன், உன்னுடைய ஜெபத்துக்கு தான் கர்த்தர் வல்லமையை வச்சிருக்கிறான். உன்னுடைய ஜெபம் தான் மரித்த நிலைமையில இருக்கிற உன்னுடைய விசுவாசத்தை அது தூக்கி எடுக்கப்படுகிறது. உன்னுடைய வாசனை அப்படியா வானத்துல இருக்கு. நான் ஜெபிச்சா கேட்பாரு ஆண்டவரே. நான் எப்படி இருக்கிறேன்னு ஜெபிக்க வராத, படிப்பறிவு இல்லையே, வேத வாசிக்க தெரியாத. எலியா எந்த காலேஜும் போகல, எலியா எந்த ஸ்கூலுக்கும் போகல, எலியா எந்த கல்வியறிவும் படிக்கல. அப்பேற்பட்ட எலியாவின் ஜெபத்தையே கேட்பாருன்னு சொன்னா, ஓ அதே எலியாவின் ஜெபம் இன்னைக்கு உயிரோடு சொல்லி அப்படியே கரங்களை தட்டி அப்பா ஒரு சமயத்தை அக்னியில் நடந்து வந்து, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. நீரை Thank you.
இந்த நல்ல நாளிலே இன்றைக்கு ஒரு விசேஷித்த நல்ல நாள், பந்திய நாள். அல்லேலூயா. 30வது மாதத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். நாட்கள் எவ்வளவு வேகமா போய் கொண்டிருக்குது பாருங்க, அருமையானது. அதனால இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. அதனால நாம் என்ன செய்யணும்? அதிகமாக செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. கொஞ்சம் காலம் மாத்திரமே உண்டு என்று அறிந்த பிசாசு பல வகையில நம்மளை நெருக்கி வருகிறான். அல்லேலூயா. குடும்பத்தை வந்து லேசா டச் பண்ணி விட்டுட்டு போயிடுறது, பிரச்சனை சிக்கிற அவன் சந்தோஷப்படுறது கையை கொட்டிட்டு. அல்லேலூயா. வாலிபர்கள் ஒன்று சேர முடியாம, திருச்சபை ஒன்று சேர முடியாம, வெளியாக்காரங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லாம குடும்பங்களிலே சமாதானத்தை அப்படியே கெடுத்து வருகிறான். ஏனென்றா இதெல்லாம் அவன் செய்யற வேலை. அல்லேலூயா. பலவீனத்தை உண்டு பண்ணி கொஞ்சம் இல்லாமல் போக பண்ண. ஆமர்மையானவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களும் என்னையும் அவருக்கு வேண்டும் என்று அவர் சாயலிலே சிருஷ்டித்து உருவாக்கி இதுவரை நடத்தி வந்த தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. அல்லேலூயா. கைவிடுகிறதும் இல்லை. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்? உற்சாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. பிரச்சனைகளை பார்த்து, வியாதியை பார்த்து, பலவீனத்தை பார்த்து, போராட்டத்தை பார்த்து. அல்லேலூயா. மனிதனுக்கு தெரிஞ்சா மனிதன் என்ன செய்வான்? சொல்லி காட்டுவான். அதனால பர்சனல் பார்ட்னர் நமக்கு உண்டு. அவரிடத்துல நீங்க ரகசியமா தனிச்சு, ஆண்டவர் என்னுடைய காரியம் இப்படியா இருக்கிறதே, நீங்க என்ன செய்யுங்க? என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க, கொஞ்ச நேரம் என்னோட நீங்க பேசுங்க, நான் கேட்கட்டு, கொஞ்ச நேரம் நான் பேசுறத நீங்க கேளுங்கவே என்று சொல்லி நீங்களும் நான் அவரோடு உறவாடுகிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். தாவீது வனமாய் காட்டிலேயே தான் வாழ்க்கை பூரா கழிஞ்சிச்சு. இளம் வயது ஆடுகளை மேய்க்கிற வேலை, அது விட்ட எதிரிகளோடு யுத்தம் பண்ற வேலை, அப்படியா காடுகாடா ஒளிஞ்சு திரிய வேண்டிய வேலை. அவர் நெருங்கி வந்து கொண்டே இருப்பாங்க எதிராளிகள். அல்லேலூயா. அவைகள் எல்லாவற்றிற்கும் என் தேவன் அவனை தப்புவித்தார். சின்ன தாவீதை கொண்டு பெரிய கோலியாத்தை வீழ்த்தும்படி செய்தார். ஓ, நான் ஒருவேளை ஆசீர்வாதத்துல, ஐஸ்வர்யத்துல, வயதுல நான் சின்னவனாய் சிறியவளாய் நான் நிற்கிறேனே, நான் நமக்கு என்ன செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் நிற்கலாம். அருமையானவர்களே, தாவீது எதை கண்டும் அஞ்சாதபடி அப்படியே யுத்த காலத்திலே நிற்கிறதான கோலியாத்துக்கு விரோதமாய் அவர் எழும்பி போய் ஒரே ஒரு கல்லிலே சாத்தானை வீழ்த்தி ஜெயம் பெற்றார். அல்லேலூயா. அப்படியே நமக்கு விரோதமாய் எழும்புகிற எதிராளிகளின் பிரச்சனைகளின், ஒருவேளை குடும்பத்துல போராட்டம் இருக்கலாம், அப்படியே வேலை ஸ்தலத்துல போராட்ட பிரச்சனை, குடும்பத்துல சமாதானம் இல்ல. தாவீதோடு இருந்தவர் உன்னோடு என்னோடு கூட. அப்படியாய் தாவீது கேட்டார், அமர்ந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அழுது, அன்றே ஏன் எனக்கு இத்தனை எதிராளிங்க, ஏன் இப்படி கோலியாத்து, ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனை காட்டல, அப்படி எல்லாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் தாவீதை பார்த்து, நான் உன்னோட தப்பா இருந்தேன், நீ கோலியாத்த வீழ்த்தும் பொழுது நான் உன்னோட தான் நின்னேன், எதிரிகளை தோற்கடிக்கும் பொழுது நான் உன்னோடவே இருந்த மகனே, நீ வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்த பொழுது நான் உன்னோடு கூடவே இருந்தேன்னு சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அதை பார்த்த தாவீது, ஐயோ நான் ஒண்ணுமே இல்லை, ஒரு ஜீரோ, இவரே என்னை இதன் வரை நடத்தி வந்திருக்கிறார், பெரிய ராஜாவாய் உயர்த்தி வைத்திருக்கிறார், அப்படியா இவரை கொன்றதுதான் அதிகம், அப்படியாய் ஜெயத்தை எடுக்க தேவன் கிருபை செய்தார், அப்படியாய் உன்னோடு என்னோடு ஆவியானவர் இதுவரை இருந்து வழி நடத்தி வருகிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு எதிராய் வருகிற சூழ்நிலைகளை, சோதனைகளை, பிரச்சனைகளை அவர் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோம், தாவீதோடு இருந்த தேவன் என்னோடு இந்த 9 மாதங்களும் இருந்து என்னை வழி நடத்தி வந்தீங்கப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 9வது மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மாதமாய் மாறுவதாக. அவர் தாவீது சொன்னாரு, ஐயா நீ இதுவே என்னை நடத்தி வந்ததுக்கு நானு ஏமாத்திரம். அப்படியா கேதுரு மரத்தினால ஒரு பெரிய ஒரு மாளிகை உண்டு பண்ணினார் அவருக்கு, அதை பார்த்து என் வீடு ஏமாத்திரம், இதெல்லாம் நீங்க கொடுத்தது என்று சொல்லி அதை குறித்து அவர் ஒருபோது மேன்மை பாராட்டவில்லை, அதை கொண்டாடவும் இல்லை. அல்லேலூயா. அப்படியாய் நீங்களும் நானும்
கர்த்தரிடத்துல அநேக அற்புதங்களை பெற்றிருக்கிறோம், நாமும் கொண்டாடுறதே இல்லை. அதை நீங்க என்ன செய்யணும்? அனுதினமும் ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி நன்றி சொல்லி ஜெபிக்க வேண்டும். இதை நீர் செஞ்சதுக்காக என்னுடைய வாழ்க்கையில் உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக சபைகளிலே பொருத்தனை கூட செய்து சபைகளில் கொண்டு வந்து அப்படியா கர்த்தர் இந்த வியாதிக்காய் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு சொல் கொடுத்தார், அதனால இதை நான் செய்யற பொருத்தனையா அப்படியெல்லாம் செய்வாங்க நிறைய திருச்சபைகள். நம்ம திருச்சபை இன்னும் வளரவில்லை. அல்லேலூயா. வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடி என்னவென்று சொல்லிடுவேன், ஏதுவென்று சொல்லிடுவேன், என் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான். என்னவென்று சொல்லிடுவேன், ஏதுவென்று சொல்லிடுவேன், என் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான். என் தாயின் வயிற்றினிலே நான் உருவாகும் முன்னே, என் தாயின் வயிற்றினிலே நான் உருவாகும் முன்னே, என் இயேசு ராஜாதான் என்னையும் தெரிந்து கொண்டார். என் இயேசு ராஜாதான் என்னையும் தெரிந்து கொண்டார். என்னவென்று சொல்லிடுவேன், ஏதுவென்று சொல்லிடுவேன், என் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான். என்னவென்று சொல்லுவோம் நம்ம வாயிலே. என் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான். நான் ஜெனித்த நாள் முதலாய் நினைக்க ஆள் இல்லையே, நான் ஜெனித்த நாள் முதலாய் நினைக்க ஆள் இல்லையே, நாதன் இயேசு உள்ளங்கையில் நானும் வரையப்பட்டேன், நாதன் இயேசு உள்ளங்கையில் நானும் வரையப்பட்டேன். என்னவென்று சொல்லிடுவேன், ஏதுவென்று சொல்லிடுவேன், என் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான். என்னவென்று சொல்லிடுவேன், ஏதுவென்று சொல்லிடுவேன், என் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான். சிறுமையும் எளிமையுமே என் வாழ்வில் சோகக்கதை, சிறுமையும் எளிமையுமே என் வாழ்வில் சோகக்கதை, சீராட்டி என்னையுமே சேர்த்துக்கொண்ட மன்னவனே, சீராட்டி என்னையுமே சேர்த்துக்கொண்ட மன்னவனே. என்னவென்று சொல்லிடுவேன், ஏதுவென்று சொல்லிடுவேன், என் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான். என்னவென்று சொல்லிடுவேன், ஏதுவென்று சொல்லிடுவேன், என் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான். பஞ்சமே ஆனாலும் பட்டினியாய் கிடந்தாலும், பஞ்சமே ஆனாலும் பட்டினியாய் கிடந்தாலும், உத்தமமாய் வாழ்ந்திடுவேன் உத்தமமாய் வாழ்ந்திடுவேன் உன்னதத்தின் ராஜனுக்காய். என்னவென்று சொல்லிடுவேன், ஏதுவென்று சொல்லிடுவேன், என் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான். என்னவென்று சொல்லிடுவேன், ஏதுவென்று சொல்லிடுவேன், என் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான். பூமியில் உள்ளவரை போற்றி புகழ்ந்திடுவேன், பூமியில் உள்ளவரை போற்றி புகழ்ந்திடுவேன், பொன்னான மன்னவனை பூமியெல்லாம் சொல்லிடுவேன், பொன்னான மன்னவனை பூமியெல்லாம் சொல்லிடுவேன். என்னவென்று சொல்லிடுவேன், ஏதுவென்று சொல்லிடுவேன், என் இயேசு என்னோடு
கிடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் நான் உத்தமமாய் என் தேவனுக்காய் வாழ்வேன் என்று சொல்லி அருமையான பக்தன் பாடினது போல நீங்களும் நானும் நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணித்துக் கொண்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் எதை அனுமதித்தாலும் நான் அதை ஏற்றுக்கொண்டு உமக்காய் உத்தமமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். என்று சொல்லி வல்லத்தினாலத்திலிருந்து கர்த்தரிடத்திலே நீங்கள் தைரியம் கொண்டு சொல்ல வேண்டும். அவன் அப்படியாய் நிற்கவில்லை, சிங்கத்தை இரண்டாய் பிளந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய மேல் அவனுக்குள்ளாய் இருந்தது. அப்படியாய் வல்லமையாய் கர்த்தர் அப்படியாய் மகனை பலப்படுத்தினார். உன்னோடு என்னோடு அவருடைய வல்லமை இருக்கிறது அருமையானவர்களே. அதனால் அவருடைய வல்லமையை சொல்லி 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 புகழ்ந்து புகழ்ந்து பாடி 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 கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து எல்லா எதிர்ப்புகளையும் முறியடித்து போடுவார். எல்லா வியாதிகளையும் ஒன்றுமில்லாமல் போடுவார். ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எதை குறித்தெல்லாம் நாம் கலங்கி நிற்கிறோமோ அந்த இடத்துல அவர் வந்து நின்று நம்மை ஆறுதல் செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய் நம்ம நன்மையாய் நம்முடைய வாயை நிரப்புகிற தேவன். அப்படியா இள வயது காலங்களிலே அப்படியா இந்த ஊழியத்திலே அப்படியா ஆரம்ப நாட்களில் இருந்து நம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்கு தெரியும் எவ்வளவான கஷ்டமான சூழ்நிலைகள். ஆனால் அப்போதெல்லாம் இப்படிப்பட்ட கடன்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் கொடுத்தா சாப்பிடுவா, இல்லைனாலும் பட்டினியாகவோ ரேஷன் அரிசி ரசந்தான் அப்படியா நம்ம என்ன செய்யலாம். ஆடம்பரத்தை விரும்பல, நல்ல ஆகாரங்களை கூட விரும்பவில்லை. என் தேவனுக்காய் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு இளமை காலங்களிலே நெருங்கி வருகிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு என் இயேசுவுக்காய் ஓடின ஓட்டங்கள், அன்றைக்கு எடுத்த ஜெபங்கள் இன்றை வரை நம்மை தாங்கி வருகிறது அருமையானவர்களே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. அப்படியா இளமை பருவத்திலே நிற்கிறோம் என்று கலங்கி விடாதீர்கள். என் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. தாய் போல தேற்றி தன்னை போலாற்றி தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தன்னை போலாற்றி தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து
தாயை போல காப்பாற்றுகிறது. நிழல் போல நம்மை பின்தொடர்ந்து வருகிறது. நீங்க போதாண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் என்னோட வர்றீங்க. நீங்க மாத்திரம் எனக்கு போதும். தாய் கூட புரிந்து கொள்ள மாட்டாங்க. தாயை போல நிறுத்திச்சுகிறது. தந்தை போல என்னை அரவணைக்கிறவர், என்னை நன்கு அறிந்தவர், புரிந்தவர் என்று சொல்ல அருமையான பக்தன் இப்படியாய் எவ்வளவு கருத்துமிக்க பாடல்கள் அறியாமல் நீங்க உணர்ந்து ஒவ்வொரு நாள் பாடணும். அது மாத்திரமல்ல, பந்தியின் நாளாக இருக்கிறபடினாலே சமயம் அதிகமாயிருச்சு. நீங்க என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. உங்களை ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் கழுவிருங்க, சுத்திகரிச்சிருங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இந்த பந்தியிலே நான் பானம் பண்ணும்படி நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் நீர் கழுவியர்லப்பா, உம்முடைய ரத்தத்தினால சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்கிறது. அதனால் நம்ம அநேக விஷயங்களிலே நம்ம தவறி இருப்போம். ஜெபத்திலே, உபவாசத்திலே, கர்த்தருடைய காரியங்களிலே நம்ம தவறின குற்றங்களை அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது மாத்திரம் இல்லைங்க, நமக்கு ஒருவர் மேல் மனஸ்தாபம் இருக்குமே ஆனால் அதை என்ன செய்யணும், ஒப்பரவாகணும். ஒரு சிலர் நடிக்கிறாங்க. என்ன நடிக்கிறாங்கன்னாக்கா, ஒரு சிலர் எல்லாம் ஆவியில உணர்ந்து மற்றவங்களுக்கு விரோதமா நம்ம பேசிட்டோம், நம்ம ஒப்பரவாகணும், இல்லைனாக்கா நம்ம பரலோகம் போக முடியாது, நம்முடைய ஜெபம் எட்டாது, ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாதுன்னு சொல்லி அவர்களே இறங்கி போய் வீடு வீடா ஒப்பரவாகிறாங்க. ஒரு சிலர் விலகி அப்பதான் வெவ்வேறு மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்திட்டு நம்ம விலகி போறது. ஏன்னா இவங்க வர்றாங்கல்ல, இவங்களோட நம்ம பேசணுமா, இவங்களோட போய் நம்ம இவங்க மூச்சியை பார்க்கணுமா, இவங்களோட நான் ஒப்பரம் வாங்கணுமா, அதெல்லாம் ஆர்டர் கட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கணும். என்னங்க அது? அவங்கள நம்ம ஏத்துக்கலைன்னா பரலோகம் நம்மளை ஏத்துக்காது. அல்லேலூயா. யாரிடத்திலேயாகிலும் நமக்கு குறை உண்டானால் காணிக்கை கூட அங்கேயே வச்சுட்டு வந்து நாங்க என்ன செய்ய ஒவ்வொருவாகி காணிக்க போடுன்றார். அல்லேலூயா. குத்தினவர்களை துப்பினவர்களை தேவன் நேசித்தார். அல்லேலூயா. அப்படியாய் நீங்களும் நானும் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய், அப்படியாய் மன்னிக்கிறவர்களாய், மறக்கிறவர்களாய், ஒருமனப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாய். இல்லாவிட்டால் உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலே வரவே வராது. அது வேற மாதிரி எங்கனாலும் போயிடும். அதனால நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, ஒப்புரவாக வேண்டியது மிக மிக அவசியம். ஐக்கியமாக வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா. உங்களுடைய காரியங்களை அனைத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவாராக. அல்லேலூயா, ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya.